தேவனுடைய வார்த்தையானது ஆமே அவருடைய வல்லமை பத்தி பார்த்துட்டோம், வார்த்தையை பத்தி பார்த்துட்டோம். ஆமே என்னது? வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய். ஆமே இருபுறமும் ரெண்டு பக்கமும் ஷார்ப்பா எந்த பட்டயத்திலும். ஆமே பட்டயம்னா கத்தி. இன்னைக்கு ரவுடிகள் என்ன செய்யறாங்க? கத்தி எடுத்துதான் பயமுறுத்துவானுங்க. அப்ப அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அவன் அந்த கத்தி வச்சுக்கிட்டு அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இல்லையா? கத்தி கட்டி கீழே ஓடிச்சுன்னா என்னவா? இவன் தெரிஞ்சு ஓடிடும். அல்லேலூயா. நாய் ரோட்ல வருது, கல் எடுத்து இப்படின்னு வச்சுக்க ஓடிடும். அது எதிர்த்து இருந்தா என்ன செய்வேன்? கல்ல போட்டு நீ ஓடிடுவேன். அப்படி கையில் ஏதாவது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் என்ன செய்வான்? ஏதாவது ஆள் சப்போர்ட் வேணும், கத்தி வேணும், ஆமே பெரிய படைபலம் வேணும், ஆமே ஆமே ஏதாவது பிசாசு கத்தா ஏதாவது ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருப்பான். உனக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் இருக்காது. இந்த சப்போர்ட் இருந்தா போதும், இந்த வார்த்தை இருந்தா போதும். ஆமே அதை சொல்ற. ஆமே ஆமே கருக்கானதை ஆத்மாவை ஆவியை கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதை. அல்லேலூயா. நன்மை தீமை அறிகிற அறிவு. ஆமே இந்த வசனங்கிறது நன்மை தீமை அறிகிற அறிவு, நல்லது கெட்டது இதெல்லாம் இந்த வார்த்தை தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த பாதையில் போனா நல்லதுப்பா, ஆவிகளோட வழியில நிக்காதப்பா, மரியாதைக்காரர் உட்கார இடத்துல உட்காராத. அவனுங்க ஜோக் அடிச்சுட்டு இருப்பானுங்க, உன் நேரத்தை திருடுவானுங்க, உன் ஜப நேரத்தை திருடுவானுங்க. ஆமே டைம் பாஸ் பண்ணலாமானுங்க. ஆமே கத்தரிக்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு அவர் சொல்லுவாரு. ஆனா இவங்க என்ன சொல்லுவானுங்க? ஆமே மரியாதைக்காரர் உட்கார்ந்து ஜோக் அடிக்கிறது நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அப்ப நம்ம டைம் திருடப்படும். அல்லேலூயா. ஜப நேரம் திருடப்படும். தேவனுடைய மேலுள்ள அன்பு குறையும். அது குறைஞ்சோட என்ன செய்வான்? அப்படியே உலகத்துல மிங்கிள் ஆகிட்டே இருக்கும். ஊழியத்தில் கூட ஒருத்தர் இருந்தாங்க, 2 பேருக்கு. நான் இப்ப யார்கிட்டயுமே அதிகமா பேசுறது இல்லை. என்னுடைய பேச்சு என்னுடைய எல்லாமே இந்த வசனத்துல தான். இந்த வசனத்துல தான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசணும்னு நேற்று நைட் 11 மணிலேருந்து விடிய காலத்துல 5 மணி வரைக்கும் இந்த வசனத்தோட என்கிட்ட உறவாடிக்கிட்டு இருந்தேன், பேசிக்கிட்டே இருந்தேன். உங்க புலான்னு போல அப்படியே எழுப்பி விட்டுறேன். ஆமே இந்த வசனத்துடைய ஆழங்களை போய் போதி மகனே அப்படிங்கிற. ஆமே நான் சொல்லிட்டேன். அந்த ஆளுங்க என்ன செஞ்சிச்சு? ஒரு ஆள் 2000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாரு. இங்கதான் உட்காந்துருப்பாங்க. ஒரு ஆள் 2000 ரூபாய் காணிக்கை கொடுக்குறாரு. இன்னொரு ஆள் என்ன செஞ்சிச்சு? காணிக்கையே கொடுக்காரு. ஆமே நான் கேட்டேன், எனக்கு அவர் காணிக்கை கொடுக்க. இந்த ஊழியத்துக்கு பணம் வேணும்ட்டு யாருக்காவது வாயை வந்து கேட்டிருக்கேன். அன்பு இருக்கிறல்ல, அன்பு பாருங்க. அன்பு நான் உங்ககிட்ட கசம்பாதுக்கு என்ன சொன்னேன்? கசம்பாது எதுக்கு வேணும்னு சொன்னேன்? எவ்வளவு தெரியுமா? 1500 2000 ரூபாய் கொடுத்தீங்க. ரொம்ப கஷ்டம் குடும்பத்துக்கு. ஆமே ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் அந்த குடும்பத்தை காக்கலாம். அந்த காணிக்கை எனக்கு வேணாம். ஆமே அந்த காணிக்கை உங்க வீட்டுல வச்சு செலவு பண்ணுங்க. அன்னைக்கு அந்த லட்சுமி அம்மாவா கேட்கல இவங்க டென்சிக் பின்னாடி மணி நம்ம அவ்வளவு கஷ்டத்துல 500 ரூபாய் காணிக்கணும். 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அப்படி ஜோமணி அப்படி போட்டு ஆமா நான் கொடுக்கணும். அதுக்குதான் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்கேன். கர்த்தர் மேய்ப்பராக தாழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ஏழைகிட்ட வாங்குற ஊழியக்காரங்க இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் விரும்புற. என்ன பணம்? அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். இன்னைக்கு என் பாக்கெட்ல இருந்து நாளைக்கு உன் பாக்கெட்ல இருக்கும். ஆமே அவனுடைய வறுமையை பாரு, அவனுடைய தரித்திரத்தை பாரு. கொடுத்த வாங்கி வாங்கி சொருவி வச்சுக்கிறது இல்ல ஊழியம். அல்லேலூயா. கொடுக்கிறது. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமே ஆமே ஜனங்களுக்கு சொல்றாங்க இத. கொடுங்கள் கொடுக்கப்படும். ஏன் ஊழியக்காரன் நீ கொடுத்த என்ன? நீ கூட நீ வாழ வைங்க. நான் தான் ஊழியனா பெருசாயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த சாப்பாடுலாம் ஏன் பிரியாணி இருக்குல்ல அங்க இருந்து வந்து கையில காசு இல்லைங்க. அதனாலதான் இருந்துச்சுன்னா விட்டு தெரிச்சு அப்படியே அள்ளி தெரிச்சு. ஆமே நான் எப்பயுமே அப்படிதான். ஆண்டவர்கள் ரொம்ப வைராக்கியம் பண்ணிப்பாங்க எல்லாத்துலயும். ஆமே எல்லாத்துலயும். உலகத்துல ஒரு வேலையை கத்துக்கணும்னா உயிரை கொடுத்து கத்துக்குவேன். ஆமே அதோட உயிரே கொடுத்து ஒரு கத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஆமே இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தர் கூட ஆமே டச் பண்ணலங்க. அந்த தண்ணி கூட டச் பண்ணலையா, அந்த செங்கல் கூட
ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். ஒரு பாடலை பாடலாமா? ஆமென். நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் பூமியில் இல்லை. புரியலையா? இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. Yes! இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. திறந்தால்
நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பாலைவனத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு. இந்த வாரமும் வரல, அடுத்த வாரம் வரலன்னு வச்சுங்க, 2 பேருமே நம்ம அந்த ஃபேமிலி அவ்வளவுதான். இனிமே சர்ச்சுக்குள்ளே விட மாட்டோம், அவ்வளவுதான். எத்தனை முறை இந்த சந்தையா? சந்தை கிடையாது, ஊழியம். சபைங்கிறது சந்தையான. நீ பாட்டுக்கு வாரம் வாரம் போவ, வாரம் ஆனா வாங்கிட்டு வருவ, ரேட்டை அடிச்சு பேசுறது, குறைச்சு பேசுறது சந்தையான. கர்த்தர் எப்படி பேசிட்டு இருக்காரு, உன் வாழ்க்கையை புதுப்பிச்சுட்டு இருக்காரு. அவன் என்ன உன் ஊழியக்காரனா? ஏங்க அவ்வளவு ஜெபிக்கிற பிள்ளைங்க அந்த பிள்ளை. அந்த நந்தினிங்கிற பொண்ணு அவ்வளவு ஜெபிக்கிற பிள்ளை. எனக்கு காணிக்க போச்சு, இதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துட்டேன். இந்த மாதிரி சத்தியத்தை எங்க போய் கேட்பேன்? தொலைவு போன கூட கிடைக்காது. பஞ்ச காலத்துல இருக்காங்க, நீ கடைசி நாட்கள். எந்த சபையில் நான் பெருமைக்காக தான் சொல்ல, இந்த சபையில ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லி, நாவல நான் வார்த்தையா இருக்கேன், என்ன சொல்ற அப்படியே படிக்கணும். ஆமென், அல்லேலூயா. சொல்லிட்டாரு, நீ என்ன கேட்கிற அதை உடனே நான் கொடுக்கிற தேவனா அப்படின்னு. அவங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு? ஏங்க அந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, காணிக்க இழுத்து வச்சுக்கிட்டோம்னா அலெக்ஸ் அவ்வளவுதான் ஊழியத்தை விட்டுரும் அப்படின்னு. 2000 ரூபாய் காணிக்க வந்தது என்ன தாங்கிட்டு இருக்காங்க. 10 வருஷம் அந்த ஊழியத்தை தாங்கி எங்க அப்பா. வாடகை 8000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாயில நீங்க 15000 ரூபாய் வந்துருச்சு. கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து 18,000 ரூபாய் கட்டிக்கிட்டு. அல்லேலூயா, ஆமென். ஒரே மோசம் தான், 40 லட்சம் ஜனங்களை தூக்கிட்டு வந்தோம். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் ஆண்டவர் நான் சொல்லிட்டேன், போயிட்டு ஆலயமானமா உள்ளூர்ல இடமா பாத்துங்க. எனக்கு கர்த்தர் இந்த இடத்துல மேற்கொள்ளாரு. எல்லா இடத்துலயும் சபை இருக்கு, ஆமென், வார்த்தை இருக்கு. உன்னை விடுதலையாக்கு, உன்னை செழிப்பாக்கணும். அதுதான் ஊழியம். ஊழியக்காரன் அப்படியே என்ன செய்யணும், ஒளியா மாறணும். உன்னை வடிக்கணும், கல்லா இருக்கிற உன்னை வடிக்கணும். ஆமென், அதுதான் ஊழியம். சொல்லிட்டேன், கவலையே பண்ணதில்லை இருக்கலாம். ஆமென். இந்த மாசம் என்ன தெரியுமா ஆச்சு, 4 காணிக்கை நின்று போயிடுச்சு. 4 காணிக்கை நின்று போயிடுச்சு. ஒரு 3000 ரூபாய் காணிக்க, 2000 ரூபாய் காணிக்க, மறுபடியும் ஒரு 2000 ரூபாய் காணிக்க, ஒரு 1000 ரூபாய் காணிக்க, 8000 ரூபாய் காணிக்க நின்று போயிடுச்சு. கவலையே பண்ணல. வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம கவலைப்பட்டனா, ஆமென், நரகத்துல தூக்கி போட்டு வரேன். அங்க நின்று பொழக்கிற வீட்டுல வந்தானே என்னடா, ஆமென், இந்த 15000 ரூபாய் வாடகை நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. பல கோடிகள் இந்த ஊழியத்துக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. பல கோடிகள். ஆமென். நான் அந்த கோடியை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா, ஆமென். இந்த கேடிகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமென், அல்லேலூயா. இதுல வேற காணிக்கை யாரெல்லாம் கொடுக்குறானோ அவங்க எல்லாம் தடை பண்ணி வச்சிருது ஒரு குரூப். ஒரு மாசத்துல 4 காணிக்கை நிறுத்துறது இந்த மாசம் தான். ஆனா என் கையில நீ ஒண்ணுமே இல்லை. பொழக்கிற நீ செய்து முடியும், யாவற்றையும் செய்து முடியும். ஆமென். அந்த வாடகையை கட்டி உங்களுக்கு அந்த ரிசிப்டை காட்டுறது. அல்லேலூயா. நீ 8000 ரூபாய் 10,000 ரூபாய் காணிக்கை நிறுத்தீங்க, இந்த ஊழியம் நடக்கும். என் தேவனால எல்லாம் கூடும். ஆமென். அவர்தான் அழைச்சார். இந்த ஊழியத்துக்கு அழைத்தவரா, துவக்கமும் ஆரம்பமும், துவக்கமும் அவர்தான், முடிவும் ஆமென் ஆரம்பமும் அவர்தான். அல்லேலூயா. நான் மனசுல நம்பி ஊழியத்துக்கு வரல, அவரை நம்பி வந்தேன். அல்லேலூயா. இந்த 2000 ரூபாய் காணிக்கை இன்னைக்கு வந்தது. அல்லேலூயா, ஆமென். என் கர்த்தர், ஆமென், இந்த உலகம் உண்டாக்கு முன்னாடி என்ன உண்டாக்கிட்டார். அல்லேலூயா, ஆமென். அதை வச்சு நான் எவ்வளவு சம்பாதிச்சேன். ஆமென். ஒரு ஆளு ஒண்ணு இல்ல, ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சுச்சு, உன்னை லண்டன்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல, யாரு, பிரபு. அவர் ஆடெல்லாம் போட்டு விடுவார். சண்டே ஆராதனை, செகண்ட் சாட்டர்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், எல்லாம் ஆடெல்லாம் போட்டு விடுவார். அதை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு ஏஜென்ட், அவனுக்கு பிரியமான ஒரு ஏஜென்ட் வேலை செஞ்சுட்டாங்க. நான் வந்து என்ன செஞ்சேன், எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு அமைதியாரு அப்படின்னு. ஏடு போடுறது தானே, இந்த போஸ்டர்ல போடுவாங்கல்ல, அதை மட்டும் தானே தடுக்க முடியும். இப்போ உனக்கு கேமரா கொடுத்து உலகம் முழுவதும் உன் மூஞ்சை காட்ட போறாங்க. என் வார்த்தை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. இதை தடை பண்ணி பார்க்க சொல்ல அப்படின்னு. அந்த பையனுக்கு எனக்கு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அந்த பையனுடைய கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடாத அளவுக்கு செஞ்சு
விட்டாங்க. பில்லி சூனியம்லாம் உலகம் மட்டும் தான் செய்வான். இன்னைக்கு கிறிஸ்தவனே செய்ய ஆரம்பிச்சிட்டான். கிறிஸ்தவனே என்ன செஞ்சுட்டான்? பில்லி சூனியெல்லாம் இவனுக்குள்ளே வச்சுக்கிறானுங்க. கொஞ்சம் வளர்ந்தா என்ன செஞ்சுறானுங்க? நான் கூட்டிட்டு வந்து ஆத்த மாட்டானே, நானே கூட்டிட்டு போறேன். காணிக்க நிறுவனம் இல்ல, அப்ப என்ன பண்ணுவான் அலெக்ஸ்ல அப்படின்ட்டு. ஆமே, இப்ப இல்ல, எப்போ ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஆமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் பேசி வச்சாச்சு. ஆமே, அல்லேலூயா. நான் அதனால தான் கீழ உட்கார்ந்து இருக்கவங்க ஜெயம் காலியா இருக்கு, அது காலியா இருக்குன்னு பார்க்க மாட்டேன். இது உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கு, அதை பார்க்கிறேன். அல்லேலூயா. அநேகருக்கு சுகம் கிடைக்கும் போது அதை பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்வு செழிப்பாகும் போது அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. இதனால தான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் வளராம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவர் ஊழியத்தை கொடுத்தவரை விட்டுட்டாங்க. சபையில ஜனங்கள் போச்சு, காணிக்க போச்சு, அது போச்சு, இது போச்சு, போட்டோம். அவரெல்லாம் பணம் வந்துருமா? அல்லேலூயா. அவரெல்லாம் ரட்சிப்பு வந்துருமா? அவரெல்லாம் விசுவாசி வந்துருவாங்களா? விசுவாசம் தோங்குமா? விசுவாசம் தோக்குறவங்க முடிக்கிறவங்க நானே. எல்லாமே அவரை வச்சுக்கிட்டு நீ போறது வர்றது கட்டி விட்டதை பார்த்துட்டு நீ பயந்துகிட்டு இருந்தீனா, ஆமே, உன் மகிழ்ச்சியை கெடுத்துருவான். கர்த்தருக்கு எப்பொழுது மகிழ்ச்சி. ஆமே, அல்லேலூயா. அவன் ஜெபத்திலே உட்கார முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவான் விசுவாசம். நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீனா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. 10-11 தான் அவன் சகார பாலைவனம் தான். அல்லேலூயா. அதான் சொல்றது பாருங்க. ஆமே. 1 யோவான் 4:18 329 புதிய ஏற்பாடு. பயம் எப்படி ஒரு மனுஷனை அழிக்கும்? அல்லேலூயா. ஆமே. அது எப்படி அழிக்கும்னா, வசனம் யார் ஒருவன் வசனத்தை காத்துக் கொள்ளவில்லையோ அவர்களை அழிக்குங்கிறது. உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, உலகம் எப்படி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒரு கடன் பிரச்சனை வந்தவன என்ன செய்யலாம்? ஒரு லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போனா என்ன பண்றான்? என்ன பண்றான்? ஐயோ, இவ்வளவு நாள் இதுக்காக ஏங்கிட்டு இருந்தேன், என் வாழ்நாளே போயிடுச்சு அப்படின்னு என்ன செய்யறான்? அவளுக்கு ஒரு தூக்கை ரெடி பண்ணிக்கிறான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கை. அவங்க அம்மா வயிற்றுல 10 மாசம் சுமந்து அத்தனை வயசு வரைக்கும் 18, 20, 25 வயசு வரைக்கும் வாழ்ந்து சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போய் ஃபீஸ் கட்டி அவங்க அம்மா சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்து செங்கல் ஜல்லி மணல் பாறையெல்லாம் சுமந்து 10 பாத்திரம் தேய்ச்சி பிள்ளைய வாழ வச்சா ஒரு செகண்ட்ல என்ன செய்யறான்? உலகத்தில் அன்பு வச்சு என்ன செய்யறான்? சாக்கடையில போய் விழுறான். உயிரை மாற்றிக்கிறான். ஒரு நிமிஷத்துல தட்டி தூக்குறாங்க பிசாசுக்கு உலகத்தை. ஆமே. சிற்றின்ப பிரியன் தரித்திரன் ஆவான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமே. என்னதான் சிற்றின்ப பிரியன்? அப்ப செல்போன்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் சிற்றின்பமா. உன் குடும்பத்துல காசே தங்காது. ஆமே. வாலிப பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன், செல்போன் பாத்துக்கிட்டு இருக்கவனா சொல்றேன்,